பிரைஸ் தி லார்ட். வீடு வீடாக பொருள்களை விநியோகிக்கும் அந்த சிறுவனுக்கு ரொம்ப பசித்தது. ஆனால் சாப்பிட அவனுடைய கையில் எதுவுமே இல்லை. ஒரு வீட்டின் கதவை தட்டினான். ஒரு பெண் ஓடி வந்து கதவை திறந்தாள். கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா குடிக்க என தயக்கத்துடன் கேட்டான். அவள் சிறுவனின் கண்களில் இருந்த பசியை கவனித்தாள். உள்ளே சென்றவள் ஒரு கப் பாலை கொண்டு வந்து கொடுத்தாள். பாலை குடித்து பசியாறிய சிறுவன், நான் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறேன் என்றான். அவள் சிரித்துக்கொண்டே, கடனா? அப்படி ஒன்றுமில்லை. அன்பான செயல்களுக்கு விலை எதுவும் இல்லை என்று என் அம்மா சொல்லி இருக்கிறார்கள் என்றாள். ரொம்ப நன்றி என்ற சிறுவன் புன்னகையுடன் கடந்து சென்றான். ஆண்டுகள் கழிந்தன. கஷ்டப்பட்டு முட்டி மோதி படிப்பை முடித்த அந்த சிறுவன் மருத்துவம் படித்து அந்த நகரத்திலேயே பெரிய டாக்டர் ஆனான். அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கோ ஒரு கொடிய நோய் வந்தது. அவர் பணியாற்றிய மருத்துவமனையிலேயே அவள் அனுமதிக்கப்பட்டிருந்தாள். அந்த டாக்டரிடமே அவளுடைய பரிசோதனையும் வந்தது. மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அந்த பெண்ணின் ஊரின் பெயரை பார்த்ததும் அவருக்குள் ஒரு சின்ன மின்னல் அடித்தது. விரைவாக வார்டுக்கு போய் அந்த பெண்ணை பார்த்தார். அவள்தான் தன் பசியாற்றிய தாயுள்ளம் கொண்ட பெண் என அறிந்தார். மிகவும் கவனத்துடன் அந்த பெண்ணிற்கு சிகிச்சை அளித்தார். நீண்ட சிகிச்சைக்கு பின் அவள் குணமானாள். பல லட்சங்கள் செலவானது. மருத்துவமனை நீண்ட பில்லை கொடுத்தது. எப்படி கட்டப்போகிறோமோ என்ற பதட்டத்துடன் பிரித்தவள் திகைத்து போனாள். அந்த பில்லில் கடைசியில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: இந்த பில்லை நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை. ஒரு கப் பாலில் உங்கள் கடன் முழுவதும் தீர்க்கப்பட்டு விட்டது என்று. அவள் கண்கள் கண்ணீரால் நன்றி செலுத்தியது. அந்த சிறுவன் தான் அமெரிக்காவின் மிக பிரபலமான மருத்துவரான டாக்டர் ஹோவர்ட் ஹெல்லி. எனக்கு அருமையானவர்களே, ஒரு நாள் ஆபிரகாம் தன் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்த பொழுது 3 புருஷர்கள் அவன் எதிரே நின்றார்கள். அவர்களுக்கு அப்பம், வெண்ணெய், பால், சமைத்த கன்று இவைகளை கொடுத்தான். அவர்கள் புசித்தார்கள். தங்களை உபசரித்த ஆபிரகாமின் குறைவை எண்ணி, ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு குமாரன் இருப்பான் என்றார்கள். அவ்விதமே வயது சென்று முதிர்ந்தவளான ஆபிரகாம் சாராளுக்கு சாதகமற்ற சூழ்நிலையிலும் கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் தேவதூதரையும் அறியாமல் உபசரித்ததுண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அந்நியரை உபசரிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.